Hi guys, வணக்கம். Blacky Mookie Season 3. I'm still your Jungkook. Series number 12 பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களை வந்து டேரெக்டாக நோட்டிஃபை ஆகி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சின்னதாக ரீக்கப் அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜங்குக்கு முத்தம் கொடுத்துருப்பீங்க. அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பார். சேம் டைம்ஸ் நீங்கள் 2 பேரும் இப்போ ஃப்ளோரில் உருண்டுட்டுருக்கிற மாதிரி பொசிஷனில் கட் பண்ணியிருப்பேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன என்ன புட்டி புட்டி சொல்லுங்க. மூச்சு விட மாட்டாங்க. சரி 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 ஓகே ஓகே எந்திரிச்சுக்கோ. இல்லை பரவாயில்ல. இல்லடி பரவாயில்ல எந்திரிச்சுக்கோ. இல்லைங்க பரவாயில்ல வாங்க. இல்லை புட்டி வாங்குங்க. டென்ஷனாக தானே இருக்கீங்க. லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் மாறிட்டேன், டோட்டலாக மாறிட்டேங்க. அது உங்களுக்கு தெரியலைங்களா? என் புருஷனை உடம்பு ஃபுல்லாக பூசிக்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குங்க. என் உடம்பு ஃபுல்லாக என் புருஷன் பேர் எழுதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. புரியலையா? புட்டி என்ன பேசுகிறடி? இல்லை என்ன பண்ணுற? இல்லைங்க புட்டி இல்லடி. டென்ஷன் ஃப்ரீ ஆகிட்டேன். டென்ஷன் ஃப்ரீ ஆகிட்டேன்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்திரிச்சுக்கோ. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை உங்கள் செஸ்ட்டில் எடுத்து வைக்கிறீங்க. அவர் ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எந்திரிச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அதாவது ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஃப்ளோரில் தான் படுத்துட்ருக்கீங்க. இப்போது அவர் பக்கம் பார்த்த மாதிரி இப்படி திரும்பிக்கிட்டு ஏங்க ஏங்க என்ன புட்டி? என்ன பிரச்சனை எனக்கு புரியல. வாங்க மேலே படுத்துக்கோங்க. அப்படி என்னடி பண்ணுற? இல்லை நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் சும்மா இருக்கிற மாதிரி இல்லை இன்றைக்கெல்லாம். ஏன் ஆப்ரேஷன் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? இதுதானே சந்தேகம்? என் புருஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ 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 பிடிக்குங்க. உங்களுக்கு தெரியலையா? ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணலையா அப்போது? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கை அவருடைய முட்டியிலேருந்து அப்படியே மேலே ஏறுது. புட்டி என்ன பண்ணுற? நீ தெரிஞ்சு தான் பண்ணுறியா? வேணாடி, ஸ்பேஸ் எடுத்துக்கோ. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோடி. நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. இங்கே பாரு. ஆனால் வேணாம் 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 வேணாண்டி. கையிடு. ஏன் என்ன வாம்போ? என் ஜங்குக்கு என்ன ஆச்சு? ஏன் புட்டி என்ன கொல்லாதடி. ஆல்ரெடி மாமா காஞ்சி போயிட்டுருக்கேன். பார்த்துக்கோ. மேலே பாஞ்சேன், அவ்வளோதான். நீ அப்படியா? மாமாவா நீங்கள் எனக்கு? ஏண்டி நான் உனக்கு மாமா இல்லையா? நினப்பு தான் பழப்ப கெடுத்துச்சான். போங்க. ஏய் ஏய் கபாரி. என்ன? இல்லை நான் உனக்கு மாமா இல்லையா? ஏங்க ஷோ கடவுளே, நீங்கள் என்ன மனசில் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஃபன்னியாக தான் சொன்னேன். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, புரியுதா? அத்தா, மாமன், கணவன், கல்வர் எல்லாமே நீங்கள் தான். அப்படி ஏங்க என்னை கொலை கொண்ட கல்வரி நீங்கள் எனக்கு எந்த மாதிரி தெரியுமா? 3ஆம் கண், 2ஆம் இதயம், தீரா காதல், திகட்டா தண்ணீர், 6ஆம் விரல். இன்னும் எவ்வளோ சொல்லணும் சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் கூட வாழ்ந்தலாம். ஆனால் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. இன்னும் எவ்வளோ சொல்லணும் சொல்லுங்கள். சொல்கிறேன். புட்டி என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடி?
சரி ஓகே, எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, போங்க. ஏங்க 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 என்னங்க பண்ணுறீங்க? எனக்கு ஒன்று பிடிக்கும்டி, எனக்கு சொல்ல தெரிலடி. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த கருப்பை ஃபுல்லாக பூசிக்கணும், ரொம்ப பூசிக்கணும்டி, ரொம்ப 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 ரொம்ப. ஏங்க அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க? நீங்கள் தானே சொல்கிறீங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவரைனா நீங்கள் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கலை. உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவரை பிடிச்சி தள்ளலை, உங்களுக்கு அங்கங்கே கூச்சமாக இருக்கும்ல, அப்படியே அவரை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அவர் வெளில நின்றுட்டுருக்கீங்க, ஸ்டாண்டிங்கில் அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கா. ஓகேங்களா, நீங்கள் தள்ளி விடலை. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் சின்னுங்கிறீங்க, இது பண்ணுறீங்க. அவர் உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக கொடுத்துக்கிட்டு கடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சீண்டிக்கிட்டு ரொம்ப அந்த லப்போட எட்ஜில் இருக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலில் அப்போது அவருக்கு என்ன பண்ணோன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு மொத்தமாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் இப்போது அந்த ஃபீல் என்ஜாய் பண்ணுறீங்க. அவருக்கு நீங்களும் மொத்தம் கொடுக்குறீங்க, பேக்கப் பண்ணுறீங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட அந்த மொத்தம் ரொம்ப இதாக போயிட்டே இருக்குது. அவர் கண்ணில் தண்ணியோட ஃபைனலாக உங்ககிட்ட லிப்பில் மொத்தம் கொடுக்குறாரு. ஏங்க புட்டி love you so much டே, love you so much. I'm also love you too. Love you. இந்த கருப்பா ஃபுல்லாக பூசிக்கவா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கப்பான மாதிரி கேட்டுட்ருக்காரு. பூசிக்கோங்க, இப்போ வேணாம், இப்போயே வேணும். அது உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியா? அப்படியா? அப்படி தாண்டா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெடோட அவரோட ஃபோர்ஹெடை போய் இடிச்சிட்டு நீங்கள் நின்றுட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை இறுக்கி கட்டி அணைச்சிக்கிறாரு. ஏங்க டைட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் என்னோடய லவ் ஒன்று எவ்வளோ இருக்குனாலும் என்னை விட்டு போகக்கூடாது, புரியுதா? போகவே மாட்டேன் புருஷா. ஆனால் என்ன ரீசன் இப்போ வரைக்கும் சொல்லலையே. தயங்குறீங்களே, ஏன்? என்ன பிரச்சனை சொல்ல மாட்டிங்களா? சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்கிறேன். ஏங்க அப்படி தெரிலடி, உங்ககிட்ட நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாரு. ஏங்க என்னடி? என்ன? ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க என்னோட லவ் எவ்வளோ இருக்குனாலும் என்னை விட்டு போகாதானே. நீங்களே என்னை விட்டு விலகுற மாதிரி இருக்குங்க. சே இதுக்கடி அழற? நான் எப்படி உன்னை விட்டு விலகுவேன்? வா இங்கே வாடி. கீழே நீங்கள் தான் என்னை விட்டு விலகி போகிறீங்க, நீங்கள் வாங்க. சரி இங்கே பாரு. சி அதான் இங்கே பாரு. என்ன போதுமா? இது எனக்கு போதும், ஆனால் உங்களுக்கு போதுமானு தெரில. உங்கள் கண்ணு சொல்லுதுங்க, நீங்கள் தொடர ஒரு டச்சும் சொல்லுது எனக்கு இன்னும் வேணும். ஆனால் எதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு தெரில, எதனால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு தெரில. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட திரும்ப கேட்குறதால சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் எனக்கு என்னோட கருப்பு நேரமே நீங்கள் தாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. புட்டி என்ன லவ் ஏங்க நீங்கள் சொல்லிட்டது இந்த கருப்பை நான் தான் சொல்லிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாம்.
எனக்கு உண்மை நம்பிக்கை இருக்கு. நான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கங்கே அப்படியே டச் பண்ணுறாரு. உங்களால் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளில வரவே முடியல. அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் ப்ளே ஆகுது. உங்கள் ப்ரெஸ் கிட்டலாம் அவரோட கை ரொம்ப ப்ளே ஆகுது. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. டக்குன்னு எங்கள் ஜங்கு கால் வரும். எங்க எங்க கால் வருதுங்க, உங்களுக்கு ஏதோ கால் வருதுங்க. பரவாயில்ல ஏங்க, நான் இங்கே தான் இருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போதுங்க. நான் இங்கே தான் இருக்கேன். ஏங்க போங்க, என்னன்னு தெரில, யார் என்னன்னு பாருங்கள். அப்புறமா சைலண்டில் போடுங்க. இல்லைனா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி கால் வரும்போது எடுக்காமல் இருக்கக்கூடாது. நான் இங்கே தானே இருக்கேன். சரிடி புட்டி. சரி கால் கட் ஆகிட போகுது. சரி. அப்படியேங்க ஜங்குக்கு அவ்வளோ கோவமாகுது, முகமே மாறுது. கையெல்லாம் முறுக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு டக்குன்னு வெளில வந்துருப்பாரு. ஏங்க இல்லடி, தோ வந்துடுறேன். சாரிண்ணே, வந்துடுறேன். இம்பார்ட்டன்ட் கால்டி, நான் வந்துடுறேன். நீ ட்ரெஸ் மட்டும் மாற்றி கூடி எதுவும் ப்ளீஸ்ண்ணே, இம்பார்ட்டன்ட் கால். சாரிண்ணே, பட்டு இங்கே பாரு புட்டி. சரி அதனால் என்னங்க இருக்குது. சரி ஓகே போங்க. சரிடி அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவருக்கு அவ்வளோ முகம் மாறுது. ஃபோன் அப்படியே கட் ஆகுது. திரும்ப ஃபோன் வருமா, டக்குன்னு கால் எடுத்துரு. டே உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் ஒயின் வேணும்டா, என் ஒயின் வேணும். டாட்டே புரியுதா? ஆனால் எனக்கு லவ்வர்ரா. எச்சம்மா உனக்கு என்ன? தப்பார், என் பொண்டாட்டி என்னதான் லவ் பண்ண உனக்கு கிடையாது, புரியுதா? இல்லையடா, அவள் என்ன தான் லவ் பண்ணா உனக்கே தெரியும்ல. உனக்கே தெரியும்லடா. என்னை விருப்பத்தி பார்க்காத, சாவு அடிச்சிட சொல்லிட்டு. அப்படியா? சரி ஓகே, அட்ரஸ் சொல்கிறேன், சீக்கிரம் வா. அட்ரஸ் சொல்கிறேன்டா, சீக்கிரம் வா. எது வெயிட் பண்ணுற? ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்ல, சீக்கிரம் வா. வாட்ஸ்அப் பண்ணவா? இதே நம்பரா? ஓகே லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், வந்துடு. இன்னும் ஒரு வித்தின் 1 ஹவரில் வந்துடுறியா? ½ அன் ஹவரில் அங்கே வந்து நிற்கிறேன், புரியுதா? டே ½ அன் ஹவரா, வந்துடு. ஃபோன் வைக்கவா? வைக்கிறேன்டா, வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் கட் ஆகிருக்கும். ஜங்குக்கு அவ்வளோ கோவம். கடகடன்னு சொல்லிட்டு கார் எடுப்பார். திரும்ப அப்போது கால் வருது. யார் இவனுக்கு இவன் எது கால் பண்ணுறான்? சொல்கிறான். எதுக்குடா ஆரம் கால் பண்ணுறான்? என்ன சொன்னான்? ஒயினை பற்றி பேசுகிறான்டா. அவனுக்கு என்னடா வேணும்? என்ன வேணும் கேட்டியா? திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்கிறான்டா. ஏண்டா, நான் நிம்மதியாக இருக்க பிடிக்கலடா. நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு திரும்ப என்னால் முடியலடா. என் முடியலாம், என்னால் விட்டு கொடுக்க முடியாது. கிளம்பி வாங்கடா. கிளம்பி வாங்கடான்னு சொன்னேன். காதில் விழுந்தில்ல? இல்லை மச்சான், அவன் சொல்கிறது கேட்குற மாதிரி இல்லைடா. நான் தயங்கிட்ட சொல்லி கூட பேசணும்டா. அவன் கேட்குற மாதிரி இல்லை. அவன் மேலே சந்தேகப்படுறான்னு நினைக்கிறேன்டா. ஏண்டா, லவ் பண்ணுறேன்டா அவளை. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நல்லா முடியாடா. ஜாக்சன் பேச சொல்லுங்கடா. ஆனால் ஏதாவது பண்ணி நிறுத்த சொல்லுங்கடா. நல்லா முடியாடா. என் புட்டி விட்டு எப்படா? சரி மச்சான், நான் பேச சொல்கிறேன்டா. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நீ அதுக்கு போக வேணாடா. எப்பட்றா? ½ அன் ஹவரில் வந்து நிற்கணுன்றான்டா. நான் போகிறேன், செஞ்சு வந்துடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் போகிறாரு.
கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் அவருக்கு. ரொம்ப அழறாரு. திரும்பி திரும்பி ஒரு மாதிரி முகமே சிவந்து போயிடுச்சு. புட்டி 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 லவ் யூ டி, லவ் யூ, லவ் யூ லாட் டி, ஆல்வேஸ் லவ் யூ டி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃப்ளாஷ்பேக்கு ஸ்கூல் டேஸ். நீங்கள் 8th படிக்கிறீங்க, அவர் 12th படிச்சிட்ருக்காரு. அப்போ தான் ஸ்டார்டிங், ஓகேங்களா? இங்கே ஜங்கு, காரம், தயாங்கு, ஜாக்சன், ஜிமின் எல்லாருமே ஒரே கேங் தான். 12th ஒன்றா படிச்சிருப்பாங்க, ஒரே குரூப் கூட. உங்கள் அக்கா வந்து வேறு குரூப் இருந்திருப்பா. ஸோ அவள் வந்து வேறு பிளாக்ல இருந்திருப்பா, வேறு இதில் படிச்சிருப்பா. ஆரம் வந்து ரிலேஷன்றதால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்றதில்ல. பட் ஆனால் ஜாக்சன், டயாங்கு, ஜங்குக்கு இவங்களை யாரையுமே உங்கள் அக்காவுக்கு தெரியாது, ஓகேங்களா? இப்போ அப்படி தான் ஒரு ஸ்ட்ரீட்டில் உட்காந்துக்கிட்டு, டேய் மச்சான் என்னடா பண்ணுறீங்க? டேய் அப்போனா செகண்ட் ஆப்ஷன் ஓகேவான்னு கேளு. மச்சான் அது எப்படிடா பண்ணுவான்? சரிடா, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அவன் மட்டும் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக பண்ணிட்டானா நானும் பண்ணுறேன். டேய் மச்சான் என்ன? டேய் நான் பண்ணுறேன்டா. அவனே பண்ணுறேன்றப்போ நான் பண்ண மாட்டேனா? பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் நின்றுட்டுருக்காரு. டேய் அவனை லெட்டர் எழுத சொல்லுங்கடா. ஷோ டேய் இது இல்லாமடா, முடிவுன்னு பண்ணிட்டா அது முழுசாக பண்ணு எழுது. அப்புறம் உன்னுடைய 3 எழுத்து முக்கியமாக இருக்கணும். கிம் நாம் ஜோன். பக்காவை எழுதி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே நீங்கள் டியூஷன் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க, நடந்து பேகை மாட்டிக்கிட்டு அப்படியே தலை குனிஞ்ச மாதிரி வந்துட்டுருக்கீங்க. டே அது ஏதோ பாவம்டா அந்த பொண்ணுக்கெலாம் எப்போடா ஓடிட்டு சொன்ன செய். அது சின்ன பொண்ணுடா, சின்ன பொண்ணாக இருந்தால் அது பொண்ணுடா. அண்ணா போ மச்சான், போட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்கு கூட கேங்க எல்லாம் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்போ தான் அப்படியே வரீங்க. நீங்கள் ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை பார்த்து பயந்து நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு ஓரமாக இங்கே ராமலிங்கம் அப்படியே பார்த்துருப்பாரு. நீங்கள் புட்டியா? ஆக்சுவலாக நீங்கள் புட்டி, ஓகேங்களா? நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே அந்த செவத்து ஒட்டா அப்படியே போயிட்டு நின்றுட்டு பேக்லாம் போட்டிங்க. அந்த நாய் வந்து நல்ல வளர்த்தியான நாய் போல். அந்த வீடை கிராஸ் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி செயின்லாம் அவுத்துட்டு வெளில வந்துடுச்சு போல். அது குலைக்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பதட்டத்தில் கண்ணாடிலாம் கீழே விழுந்துருச்சு. உங்களுக்கு லைட்டாக அப்படியே பிளர்ராக தெரியுது. உங்களுக்கு விஷயம் ஒழுங்காக தெரியல. அதனால் அப்படியே நீங்கள் தடுமாறிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே நாம்ஜுன்னா உங்ககிட்ட வந்துட்டு ஓகேவா நீ? நான் இங்கே தான் இருக்கேன் ஓகேவா நீ? சார் ப்ளீஸ் நாய்க்கிட்ட இருந்து மட்டும் காப்பாற்றி விட்டுருங்க ப்ளீஸ் உங்கள் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். சரி ஒன்றும் நான் இருக்கேன். பேக் மாட்டிக்கும். தேங்க்ஸ். ஓகே ஒன்றும் இல்லை பேக் மாட்டிக்கும். புக்ஸ். கண்ணாடி கண்ணாடி உடஞ்சிடுச்சு போல். இது தேவையா உனக்கு? இல்லை என்ன இந்த ஸ்ட்ரீட்டில் ரைட்டில் மட்டும் நான் விட்டுடுறீங்களா? நான் ஸ்ட்ரைட்டாக அதுக்கப்புறம் போயிடுவேன். என் வீடு பக்கம்தான். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜோன் அப்படியே அந்த புக்கில் வந்து ஒரு லெட்டர் வச்சுருப்பாரு. நீங்கள் அப்படியே கடன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் உங்கள் ஸ்ட்ரீட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் சைடில் உங்கள் வீடு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. மச்சான் கொடுத்துட்டான்டா. என்னடா கட்டிப்பிடிக்க வரான்? ஏண்டா அது சின்ன பொண்ணுடா, அது ஆல்ரெடி பயந்து நின்றுட்டு இருந்தது. அதுதான் ஓரளவுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி தானே பண்ணான். போதும் எல்லாம் விடு. அதெல்லாம் செட் ஆகாது, என்னோட பண்ணிட்டோம் மச்சான். ரூல் இஸ் அ ரூல். நெல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்தோடனே திரும்ப சொல்கிறானுங்க. என்னடா திரும்பவுமா? அதெல்லாம் முடியாது, வெயிட் பண்ணு, அடுத்தது எந்த பொண்ணு வருதுன்னு பாரு. மச்சான் என்ன ஓடிட்டு பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு போ. ஏதோ அல்டப்புக்காரி மாதிரி வராடா. போ, இன்னொரு லெட்டர் எழுது, அது கட்டியும்
டீ மச்சான் எழுதுடா மோட்டு. டீ மச்சான் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துடுச்சுடா, அப்படியே போகிறேனே. அதெல்லாம் முடியாதுப்பா, வெயிட் பண்ணு. டீ எனக்கு எழுதுன லெட்டர் இருக்குல்ல, அதில் என் பேர் அடிங்கடா, அடிச்சுட்டு என் பேர் எழுதி கொடுங்க மச்சான். டீ போடா போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் போகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? சிங்கிள் தான், சொல்லுங்கள். இல்லை இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இல்லை ஏண்டா ரோட்டில் ஒரு பொண்ணு தெரிஞ்சா இப்படி தான் லெட்டர் தூக்கிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பல்லாருன்னு ஒரே அடி அடிச்சிருக்கோம். இங்கே ஆரம்பம் சட்டையை பிடிச்சி குலுக்குன்னு குலுக்கிட்டுருக்கு. இங்கே அப்படியே ஆரம்பம் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு டீ மச்சான் கலைஞ்சி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கண்டுக்காம நின்றுட்டுருக்காங்க. அவர் அப்படியே செவ்வில் வாங்கிட்டு கையை வச்சுக்கிட்டு அந்த லெட்டர் அப்படியே பிச்சு தூக்கி போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. என்னடா ஓகே உனக்கு சந்தோஷமா மச்சான்? டீ எனக்கு சந்தோஷம்தான்டா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நீ வாங்குவல்ல, அதுதான் வெயிட் பண்ணுறேன். போ டீ லெட்டர் எழுதுங்களா. டீ எதுவும் பொண்ணு வரல. டீ லெட்டர் எழுதுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் லெட்டர் எழுதி ஜங்குக்கோட பேர் எழுதி இப்படியே கொடுக்குறாங்க. ஜங்குக்கோங்க வாங்கிக்கிட்டு இப்படி நின்றுட்டுருக்காரு. எவ்வளோ எப்படியோ வரமாட்டா, இதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே எந்த பொண்ணு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. பார்த்தா அப்போ தான் மெர்லின் வரா. டீ கரெக்ட் டைம்டா. ஜங்குக்கு டீ போடா மச்சி போ. டீ இவன் நம்ம ஸ்கூல்டா, இவெல்லாம் நான் போன செருப்படுத்த கூட கம்பாடா. அவள் இருக்கிற அழகுக்கெல்லாம் எப்போ எனக்கு மசிவா. போ மச்சி போ, நீ அட்டி வாங்கட நாங்கள் பார்க்கணும். டீ நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்டா, வேணாம். நீ அட்டி வாங்குறத பார்த்தே ஆகணும்டா. போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அனுப்பி விட்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பசட்டத்தோடு தான் போகிறாரு. அங்கே மெர்லின் வந்து ஜங்கு ஹாய் நீங்கள் எங்கங்க? ஹாய் என்ன உனக்கு தெரியுமா? தெரியுமே, ஸ்கூலில் நீங்கள் தானே டாப்பர், அப்புறம் நல்லா படிக்க கூட செய்வீங்க. ஓகே எங்கே நீங்களும் டியூஷன் போகிறீங்களா? சேச்சா அப்படிலாம் இல்லை. நீங்களாம் டாப்பர்ல, நீங்கள் எப்படிங்களா? எனக்கெலாம் அந்தளவுக்கு வராது. யார் சொன்னா? நீயும் நல்லா படிப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பற்றியா? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் அப்படியே மெர்லின் பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கும் நெளிஞ்சு அப்படியே ஆரம்பம் திரும்பி பார்த்துட்ருக்காரு. ஒழுங்கு முறையாக கொடுக்குறடா. டீ எப்போடா கொடுக்குறது? குடு. இல்லைடா குடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஒரு கல் இடத்துல அப்படியே தூக்கி வீசுறாரு. பார்த்தா கரெக்டாக அது மெர்லினோட காலில் வந்து அடிச்சிருக்கும். ஐயோ என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல? இல்லை ஏதோ அடித்த மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்புறம் என்ன கையில் லெட்டர்? இது அம்மா மளிகை அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, அதனால். ஓகே நானும் அப்படியே ஷாப்புக்கு போயிட்டு தான் போகணும், வரீங்களா கூட? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அப்படியே மெர்லின் பேசிகிட்டே வரா. ஜங்குக்கும் அப்படியே பேசிகிட்டே போகிறாரு. இங்கே அப்படியே கேங் அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கு. டீ மச்சான் என்னடா கடைக்கெலாம் கூப்பிட்டு போகிறான், லெட்டர் தானடா கொடுக்க சொன்னோம். டீ வெயிட் பண்ணுங்க, அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கும் அப்படின்னு இங்கே ஆரம், ஜிம்னு, தயாங்கு, ஜாக்சனு இவனுங்கெல்லாம் அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே நெளிஞ்சு என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிட்டு போயிட்டுருக்காரு. மெர்லின் நல்லா தான் பேசிகிட்ருக்கு. இப்போது நான் வாங்குறதுலாம் வாங்கிட்டேன், நீங்கள்? வாங்கணும்ண்ணா, ஆனால் இந்த லிஸ்ட்டை கொடுத்து நான் வாங்க வேண்டியது கிடைக்குமானான்னு தெரில, அது இங்கே இருக்குமான்னு வேறு தெரிலையா, அதான். அப்படி என்ன அது? காமிங்க பார்க்கலாம். இல்லை காமிங்க, நான் பார்க்குறேன், எனக்கு தெரியும், நான் ரெகுலராக இந்த சூப்பர் மார்க்கெட் தான் வரேன், காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கை நீட்டி கேட்குது. பட் ஆனால் ஜங்கு கொடுக்க மாட்டார்.
இல்லை மெர்லின், உனக்கு இதெல்லாம் தெரியாது அதனால். இல்லை இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே படிக்குது. ஜங்குக், என்ன எழுதிருக்கீங்க? இது எனக்கா? இல்லை 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 மெர்லின், ரியலி? அப்படி ஜங்குக் பார்க்குறாரு. உண்மையாக எனக்கா? ஏய், லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குது. ஏய் என்னடா இவன்? டீ மச்சான், பற்ற வச்சு பார்க்கலன்னு பார்த்தா அவள் பற்றிக்கிட்டு எறிகிறாடா. டீ தண்ணி ஊற்றி அணிங்கடா, வேறு ஏதாவது நடக்க போகுது. டீ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே எல்லாரையும் பிடிச்சி வச்சு நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜங்குக்கு ஒன்றும் புரியல. ஜங்கு, லவ் யூ ஸோ மச். நான் உங்களை லாஸ்ட் 2 months லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன? ஆமாம், லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரில நீங்களும் என்ன லவ் பண்ணுவீங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போயிடுது. இங்கே அப்படியே ஆரம் கேங்கோட வந்து ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஆடிட்டுருக்கானுங்க. டீ என்னடா, உண்மையிலுமே கரெக்ட் பண்ணிட்டியாடா? டீ சும்மா இருங்கடா, நானே ஷாக்கில் இருந்துகிட்ருக்கேன். இப்போ என்ன, அந்த பொண்ணை நோ சொல்லணுமா? டீ ஓடிட்டுருங்கடா. தெரியலடா மச்சான், ஆனால் அவள் அழகாக தான் இருக்கா. எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது. அப்படி தான் மெர்லினுக்கும் ஜங்குக்கும் ரிலேஷன்ஷிப் உருவாகிருக்கும். இப்போ அப்படியே உங்கள் சைட் பார்க்கலாம். என்னடி, என்ன கண்ணாடி எங்கே போச்சு? மாமா மாமா காது வலிக்குதும்மா. கண்ணாடி எங்கன்னு கேட்டேன். வர வழியில் அந்த நாய் திரும்பவும் துரத்துச்சுமா. அதை கட்டி போடணும், அந்த அங்கிள் கட்டி போடவே இல்லை. இன்றைக்கும் அவுத்துக்கிட்டு வந்துட்டு என்னை மிரட்டிக்கிட்டே இருந்துச்சு. என்ன? அதாம்மா குலைச்சிக்கிட்டே இருந்துச்சா, நான் அப்படியே பயத்தில் எல்லாத்தையும் போட்டுனா கண்ணாடி கீழே வந்துடுச்சு. அது மெரிச்சிச்சா என்ன பண்ணுச்சுன்னு கூட தெரியலம்மா. உடச்சிக்கிச்சின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. எனக்கு பேகு புக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அவங்க தான் கையில். அப்புறம் அது மட்டும் கிடச்சா போதும்னு விட்டுட்டு வந்துட்டேம்மா. ஷோ, இப்போ தொல்லை தாங்க முடியல. எத்தனை கண்ணாடி வாங்கி தர்றது? அப்பா படுற கஷ்டத்துக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு? மா ப்ளீஸ்மா. அப்போல்லாம் உங்களுக்கு அம்மா இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் 9th 10th அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் உங்கள் அம்மா தவறி இருப்பாங்க. இப்போ அப்படி தான் போ. மாமாம்மா ப்ளீஸ்மா, இதுக்கப்புறம் நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரேம்மா. இதெல்லாம் நான் டியூஷன் கூட போகலம்மா. கண்ணாடி வாங்கி கொடுமா, ப்ளரியாகவே தெரியுதும்மா. சரி சரி, அப்பா வரட்டும். நைட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சொல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே புக்கெல்லாம் அப்படியே எடுத்து பேக்குள்ளே வைக்கிறீங்க, உங்கள் ஸ்கூல் பேக்கில் வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது ஒரு லெட்ரு வந்து கிடைக்கிது உங்களுக்கு. என்ன பேப்பர் இது? நான் எதுவும் இம்பார்ட்டன்ட் நோட் எதுவும் எழுதுகிற மாதிரி ஞாபகம் இல்லை. இது வேறு ஒன்றுமே தெரியலையே. என்ன எழுதியிருக்கு? என்னமோ எழுதியிருக்கு. இது இங்கிலீஷா தமிழான்னு கூட தெரியல. சரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்குள்ளே எடுத்து வச்சிடுறீங்க. நீங்கள் அன்றைக்கி நைட்டே உங்களை வந்து கூப்பிட்டு போயிட்டு கிளாஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு. நீங்கள் கிளாஸ் போட்டிருக்கீங்க, பட் ஆனால் அந்த லெட்டரை மறந்துட்டீங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. திரும்ப அன்றைக்கி அந்த புக்கை எடுக்கும்போது தான் அந்த லெட்டரை பார்க்குறீங்க. பார்த்தா அது கவிதா பை வந்து, நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், என் பேர் ஜங்குக் அப்படின்ருக்கு. என்ன? அப்போது நேற்று ஒரு அண்ணன் என்னை காப்பாற்றினது என்னை லவ் பண்ணுறாரா? 12th படிக்கிற அண்ணாவா? எப்படி இது சாத்தியம்? என்ன போயிட்டு நான் ஒரு புட்டி, கருப்புனா கருப்பு, எப்படி ஒரு கருப்பு, என்ன எப்படி அவருக்கு பிடிச்சிருக்கும்? எனக்கு ஒரு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் அந்த லெட்டர் அப்படியே மடித்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறீங்க. அதில் இருக்கிற வேர்ட்ஸ் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கு கேட்கவே. நீங்கள் படித்து பார்க்குறீங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ ப்ளஷ் ஆகுறீங்க. If my heart could speak, it would say to you, I'll not let you go. I'll hold you in my arms forever. I love you, dear. I love you so much. I love you forever. Please accept my love. அப்படின்னு சொல்லி ஜங்குக்குன்னு போட்டிருக்கு. கூடவே ஸ்கூல் நேமு ப்ளஸ் வந்து 12th படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்,
அவ்வளோ ஹாப்பினஸ் அதை படிக்கும்போது. நம்மளை ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காரு, நம்மளை முகத்தை பார்த்து லவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அது. ஆனால் என்ன ஒரு தயக்கம் அப்படின்னா, 12th படிக்கிறான்னா நம்மளே எப்படி லவ் பண்ணியிருப்பார், நம்மளை எப்படி அவர் பார்த்துருப்பாரு, எந்த ஆங்கிளில் நம்மளை அவருக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படி யோசித்தாலுமே கூட நம்மளை ஒருத்தர் லவ் பண்ணுறாருன்ற ஒரு ஹாப்பினஸ் உங்களை அப்படி ரொம்ப ப்ளஷ் ஆக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. இப்போது யார் இந்த ஜங்குக், யார் அவர் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அவரை பார்த்தே ஆகணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி தாங்க உங்களுக்கு. பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கேட்குறா, என்னடி என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னது லெட்ரு? இல்லை குப்பை குப்பை. அது எதுக்கு பேக்கில் சுட்டி வைக்கிற? குப்பையில் போட வேண்டியதுண்ணா? இல்லை அதில் இம்பார்ட்டன்ட் நோட்டு எழுதி வச்சுருந்தேன், அப்புறமா அதை எழுதிக்கிட்டு அப்புறமா தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு அதை நினச்சி ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க. யார் அந்த அண்ணன், யார் அவர், பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கியூரியாசிட்டி தாங்கலை. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்ச் பிரேக்கு, நீங்கள் சாப்பிடல, யார் இந்த ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாங்கலையா? அதனால் 11th 12th பிளாக் வந்து தனியாக இருக்கும் போல். நீங்கள் போய் பார்க்குறதுக்காக போகிறீங்க, அந்த செக்ஷன் பக்கம் போகிறீங்க. பார்த்தா ஆரம் வந்து அங்கே ஸ்டாஃப் ரூம்லேருந்து நிறைய புக்ஸோடு அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே ஆரம் பார்க்குறீங்க. அண்ணா அண்ணா. என்னம்மா? இங்கே ஜங்குக்கு யாருன்னு தெரியுமா அண்ணா? ஏம்மா ஏன் கேட்குற? இல்லை ஜஸ்ட் அவரை பார்க்கணும். ஏன் எது கேட்குற? இல்லைண்ணா அவர் அப்படியே லைட் அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு. என்னம்மா எதுக்கு? இல்லை அந்த அண்ணன்கிட்ட ஒரு நோட்டு கொடுக்கணுண்ணா, அதனால தான். ஓ சரி சரி. தோ பார் அங்கே விளையாண்டுருக்கான்ல அவன்தான். யாருண்ணா? யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் அந்த க்யூரியாசிட்டி தாங்காமல் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. இங்கே அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, இதோ பார் அங்கே ஹைட்டாக ஒருத்தன் நின்றுட்டுருக்கானா அவன் தான். இப்போ லைட்டாக அப்படியே திரும்புகிறாரு. பார்த்துட்டீங்க நீங்கள் ஜங்குக்கை. அவ்வளோ ஹாப்பினஸ். இவர் தானே அவர், இவ்வளோ அழகாக இருக்கார், இவர் எப்படி என்ன லவ் பண்ணுறாரு, அவரோட சின்ன பிள்ளையாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே தாங்காமல் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. நீங்கள் ஆரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு. இப்போது அன்னையிலேருந்து நீங்கள் டெய்லி ஜங்குக்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, டெய்லி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவர்கிட்ட என்ன பேச மாட்டீங்க, டெய்லி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எங்கள் ஆரம் என்ன பண்ணியிருப்பார் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கிளாஸில் உங்கள் பேக்கில் வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து போட்டு டெய்லி போயிடுவார். நீங்கள் அந்த லெட்டரை படிக்கிறதோடு சரி, பட் ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதே கிடையாது ஜங்குக்கிட்ட பேசுகிறதுக்கோ ஜங்குக்கை பார்க்குறதுக்கோ அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் டே பை டே அப்படியே கிராஸ் ஆகிட்டே இருக்குது. அங்கே மெர்லின் கூட ரிலேஷன்ஷிப் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதாவது லவ் போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ஒன் டே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த டே தான் சீரியஸோட ஃபஸ்ட்டு சினாரியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இங்கே ஒயின் வந்து பார்த்தோன்னே அழுது நின்றுட்டு இருந்திருப்பா. கிஸ்ஸின் நடந்திருக்கும் ஜங்குக்கும் மெர்லினுக்கும், அந்த சினாரியோ ஓகேங்களா? அப்படி நீங்கள் அழுதுட்ருக்கும்போது தான் இங்கே ஆரம் உங்களை பார்க்குறாரு. பார்த்தா ஃபஸ்ட் டைம் என்னவோ தெரில, ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது அவருக்கு. ஏன்னா இதை வச்சு நீங்கள் வந்து வீட்டில் சொல்லுவீங்க, ஜங்குக்கு பிரச்சனை வரும், அவன் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோண வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணியிருப்பார், இனிஷியேட் பண்ணியிருப்பார். பட் ஆனால் உங்களுக்கு கஷ்டமாகும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே யாரோ வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் ஆகி போவீங்க. திரும்ப ஆரம்பம் உங்ககிட்ட வந்துட்டு, இவன் எதுக்கு அழற? இல்லைண்ணா நீ எதுக்கு அழறன்னு எனக்கு தெரியும். பார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா, அது ப்ராங்க். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளால் நாங்கள் கேங்காக முடிவு பண்ணிக்கிட்டது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா ஆமாம், அது உனக்கு தெரியாது, அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளால் ஒரு பெட்டு வச்சுக்கிட்டோம்மா. என்ன என்ன பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு அந்த டியரி ஐஸோடு அப்படியே கேட்குறீங்க. ஆரம்பமாக அவங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது அவருக்கு, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லுங்க, என்ன பெட்
என்னன்னு சொல்லுங்கண்ணா. இல்லை, என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா நான் மனசால ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. இந்த பாருமா அழாத. இல்லை, இந்த பாருமா அழாத. அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக ஒரு பெட்டு வச்சுக்கிட்டோம். அதில் தோற்றவங்க இந்த மாதிரி ட்ரூத்தாக டேரு, அதில் டேர் பண்ணுறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன். நான் பண்ணதுக்கப்புறம் அவனும் பண்ணுறேன்னு சொன்னான். நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் என்ன பண்ணுறேன்னு சொன்னார். நீங்கள் ரொம்ப ஜங்குக்கை லவ் பண்ணிட்டீங்கன்னு அவருக்கு ரொம்ப புரியுதா? அதனால் அந்த லெட்ரு கூட நான் தான் கொடுத்தேன் அப்படின்றத மறைச்சிட்றாரு. ஜங்குக்கு தான் உங்ககிட்ட கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. சரி, ஓகே, நான் மறந்துடுறேன். இனிமேல் அவர் நான் பார்க்க மாட்டேன். அது நீங்கள் தெரியாமல் செஞ்ச தப்பு தானே, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே போயிடுறீங்க. இங்கே ஆரம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, அது நான் தான் லெட்டர் எழுதினேன், அது நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமோ, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமோ. ஏன்னா நீங்கள் அழுதுட்டு போகிறத அவரால் தாங்கவே முடியல. அதனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமோன்னு உங்ககிட்ட ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க. இங்கே உங்களை அப்படியே ஃபேஸ் பண்ண முடியாமல் ஆரம்பம் கிளாஸ் போயிருப்பார். அதுக்கப்புறம் தான் அங்கே ஜங்குக்கும் மெர்லினும் மொத்தம் கொடுக்கறத பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. மெர்லின் பார்த்துருப்பா. மெர்லின் வந்து ஜங்குக்கிட்ட மாட்டி விட்டு ஜங்கு கையால் நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்க, திட்டு வாங்கியிருப்பீங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சுமே ஆரம் வந்து உங்ககிட்ட வந்து லவ்வாக சொல்கிறதுக்கும் ட்ரை பண்ணுவார். சேம் டைம் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உங்களை கன்சோல் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் நீங்கள் வந்து ஆரம்பம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் போவீங்க. ஜங்குக்கு மேலே உங்களுக்கு துளி அளவு கூட லவ் குறைஞ்சிருக்காது. ஏன்னா அந்த ஃபார் த ஃபர்ஸ்ட் மீட்ன்றது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த லெட்டர் அப்படின்றது வந்து மறக்க முடியாத விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குமா? என்ன தான் பொய்யா எழுதின வேர்ட்ஸாக இருந்தாலுமே கூட அதை நான் ரொம்ப நேசித்தேன், நான் ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஜங்குக்கு ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க. டே பை டே அப்படியே தான் கிராஸ் ஆகும். மெர்லினும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறது இங்கே ஆரம்புக்கு பிடிக்காது. மெர்லின் உன்னை சீட் பண்ணுறாடா அப்படின்ற மாதிரி ஆரம் சொன்னாலுமே கூட இங்கே ஜங்கு கேட்டுக்கவே மாட்டார். அதனால தான் வந்து கொஞ்ச நாளில் ஆரம்புக்கும் ஜங்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆகிட்டு அவர் தனியாக காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பார். இங்கே ஜங்குக்கு ஜாக்சன், தயாங்கை இந்த மாதிரி இவங்க கேங்லாம் வந்து தனியாக காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜங்குக்கும் உங்களுக்கும் லவ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ஆரம் வந்து உங்கள் அக்காவுடைய கல்யாணத்துக்கு வந்திருப்பார். அதாவது நாள் நைட்டு தான் வந்து உங்கள் அக்காவே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. அன்றைக்கி காலைல வந்து பார்த்தா ஜங்குக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். பட் ஆனால் உங்கள் அக்கா கிட்டே ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கப்போ உங்கள் அக்கா சொல்லியிருப்பா, இல்லைடா அவள் ஹாப்பியாலாம் இல்லை, ஒரு மாதிரி டல்லாக தான் போகுது போல், இப்போ வரைக்கும் எதுவும் ரிலேஷன்ஷிப் கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் அக்கா சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கிட்ட உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இங்கே ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பார். 2 பேருமே ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருப்பார். ஹாய் டி, எப்படி இருக்க? நான் தான் உன் ஆரம். நீ உன் அக்காவோட ஃப்ரெண்டாக தானே என்னை பார்த்துருக்க. பட் ஆனால் உன்னை ஸ்கூல் டேஸில் எனக்கு தெரியும். யார் தெரியுமாண்ணா? உனக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் கொடுத்தனே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அப்படியே டைப் பண்ணி ஒரு பேராகிராஃப் ஸ்டேஜுக்கு எழுதி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருப்பார். அந்த வாட்ஸ்அப் வந்து அதாவது டொயின்னு சொல்லிட்டு ஒரே நோட்டிஃபிகேஷனாக அடிச்சிட்டே இருந்திருக்குமா. அப்போ தான் வந்து ஜங்குக்கு எடுத்து பார்த்துருப்பாரு. அன்றைக்கி நைட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பார் இல்லையா. அன்றைக்கி நைட் நீங்கள் வந்து டின்னர் மேக் பண்ணுறதுக்காக நீங்கள் கீழே போயிருப்பீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அவரோட முகம் மாறி இருக்கும். அப்போது இவ நம்மளை லவ் பண்ணலையா, நம்மளை பார்த்து லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி அவருக்கு அன்னையிலேருந்து தான் அவர் மேலே ஒரு மாதிரி வெறுப்பு வந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய லவ்வுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அந்த வேர்ட்ஸ் தான். அந்த வேர்ட்ஸில் இருந்தால் நீங்கள் வந்து லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஜங்குக்கை. அந்த வேர்ட்ஸே போய் அந்த வேர்ட்ஸ் என்னோடதே இல்லைன்றப்போ அவள் என்ன லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி அன்னிலேருந்து அவருடைய மனசு ரொம்ப ஒரு மாதிரி குத்த ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்ப பார்க்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். நீ என்ன லவ் பண்ணியா, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் உங்ககிட்ட கேட்டு ஒரு மாதிரி அப்படியே ஹர்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். உங்களையும் ஹர்ட் பண்ணியிருப்பார். இப்போ அப்படி தான் ப்ரெசண்ட்டில் வந்துட்டியா? வந்துட்டாரு. வாங்க.
வெல்கம் வெல்கம் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம் ஜங்குக், வெல்கம். என்னடா, என்ன வேணும் போனுக்கு? என்ன வேணும்னு கேட்டேன். என் புட்டி தாண்டா வேணும், என் புட்டி என்கிட்ட கொடுத்துரு. டி கூல்டா, என்ன ரொம்ப ஓவராக சொல்கிற? உட்கார். டி உட்காரான்னு கேங்குக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்ட போல், அவனுங்களும் கால் பண்ணானுங்க வரேன்னு சொல்லி. பாடுறா, எங்கே பார்க்கணும்? ஏண்டா, அவள் எப்படிப்பட்ட பொண்ணு? அவளை ஏன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? உனக்கெல்லாம் பத்தலைல்ல, அவளை கஷ்டப்படுத்தினது பத்தலைல்ல. டி அவளை கஷ்டம்லாம் படுத்தலடா. அப்படியா? நான் தான் பார்த்தனேடா, நீ எப்படி அவளை பார்த்துக்கிறன்ற லட்சணத்தை ஃபங்க்ஷன்லேயே பார்த்தனே. நீ பிடிச்சி இழுத்துட்டு போனதே தெரிஞ்சுது, நீ அவளை எப்படி நடத்துகிறேன்னு. டி இல்லைடா, நான் இதை பார், உன்னால் நான் நம்ப தயாராகவே இல்லை. என் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸ்கூல் டேஸில், என் காதால் கேட்டிருக்கேன் காலேஜ் டேஸில் நீ என்ன பண்ணேன்னு. இதை பாரா, இது எல்லாம் நான் பண்ண அவள் தான். ஆனால் நான் இப்போ அவளை ஓவராக லவ் பண்ணுறேன். அவள் தான் என் உயிரை நினச்சிட்ருக்கேன்டா. என்னை பிரிச்சிடாத. திரும்ப ஒரு தடவை என்னால் அவளை என்னால் நிற்க முடியாடா, புரிஞ்சுக்கோ. என்னடா நடிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போதே எங்கள் காலிங் பெல் சத்தம் வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு கூப்பிட்டு வரேன்னு அப்படின்னு ஆரம் வர்றாரு. அதுவும் நீங்கள் தயாங்க, ஜாக்சனு, ஜிம்னு எல்லாருமே வந்துட்டானுங்க. டி மச்சான் என்னடா பண்ணுற? அவன் பாவண்டா. என்னடா, என்ன வக்கால் தானீங்களா? ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோமே, ஏன் பக்கம் நிற்பீங்கன்னு பார்த்தா அவன் பக்கம் நின்றுட்டுருக்கீங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனால் இப்போ அவன் உண்மையாலுமே லவ் பண்ணுறான். இப்போ இங்கே நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாமே இப்போ நீங்கள் ஃபோனில் கேட்டுட்ருக்கீங்க. ஆரம் ஆல்ரெடி கால் பண்ணி ஃபோனை கையில் வச்சிட்ருக்காரு. அப்படியா? எந்த அளவுக்கு உண்மை? எந்த அளவுக்குடா உண்மை? அவன் உண்மையாலுமே லவ் பண்ணானா? சொல்லு. அந்த லெட்டர் இவன் தான் எழுதுனானா? இவன் தான் கொடுத்தானா? இல்லையே. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் யாரா சொல்லுங்க. டி அதெல்லாம் எதுக்குடா அப்போ? யாருடான்னு இங்கே அப்படியே கேட்குங்க. ஜங்குக்கு அப்படியே கோவம் வருது. அப்படியே அரை கோவத்துக்கு அப்படியே ஆரம் போட்டு அப்படியே அடிக்கிறாருங்க. செம்ம அடி, வாயில் ரத்தமே வந்திருக்கும். டே வாயை திறந்த உண்மையே சொல்டா, அடிக்கிற? ஆமாடா, ஆமாம். அவளுக்கு நான் லெட்டர் எழுதலை, அவளை நான் லவ் பண்ணல. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன்டா, அவளை நான் பியூராக லவ் பண்ணுறேன். அவள் தான் என் உயிர், அவள் தான் என் உலகம். நான் வாழ்ந்துட்டுருக்கேன். திரும்ப என் லைஃப்குள்ளே நீ வந்த ஒன்றா டே போடுறா. என்ன கலவு முட்டி பார்க்குறியா? அவள் என்ன லவ் பண்ணுவாடா. இதெல்லாம் நான் இப்பயே போய் அவகிட்ட சொல்கிறேன். லவ் பண்ணுவா. அப்பயும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லுவா. பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பிக்கிட்ட எகிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எல்லாமே இப்போ காலையில் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ அழுறீங்க. என்னோடய லவ் அப்போது இவர் இல்லையா, இவரை நான் லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழறீங்க. இங்கே அப்படியே ஜங்குக்குங்க ஆரம் ஷர்ட்டை விட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறதுக்கு தான் வராரு. மச்சான் நிறுத்துங்க. அதுங்க லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சிங்களே தவிர ஒரு ட்ரூவான அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைடா அதுங்களுக்குள்ள. அதனால தான் கொஞ்சமாக அப்படி பற்ற வச்சு பார்க்குமேன்னு சொல்லி. நிறுத்துங்கடா, ஜஸ்ட் 10 தானே வச்சுருக்கேன். அப்புறமா அதுங்களே சேர்ந்துட்டு ஒன்றா வந்து தேங்க்ஸ் சொல்லணும் பாரு அப்படின்ட்டு ஆரம் அப்படியே சட்டையெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இவன் மூடிட்டு போங்கடா, பார்ட்டி பண்ணுவோமா? கலக முடினாயே வந்ததும் வேலையை காமிச்சிட்டல. டே இப்போ புரியாடா உங்களுக்கு, அப்புறமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்கு உங்களை தான் பார்க்குறதுக்காக வராரு. நீங்கள் வீட்டில் அப்படி அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. புட்டி எங்கடி இருக்க?
நீங்கள் அப்படியே உங்கள் கடலை வைப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க கடன்னு சொல்லிட்டு எங்கடி இருக்க? நான் கீழே இருக்க பாரு, சீக்கிரம் வா. வரேன் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே முகத்தெல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. உங்கள் முகமே அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது, அதாவது மெரூன் கலரில் அப்படியே சிவந்து போயிட்டுருக்கு. அப்படியே நீங்கள் பொறுமையாக கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. எதுவும் உங்கள் முகத்தில் சேஞ்சஸ் தெரியுது, லைட்டாக தெரியுது, அவரால் புரிஞ்சிக்க முடியுது எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் எதனா காமிச்சிக்காமல் கீழே இறங்கி வரீங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இல்லடி, எங்கள் முதல்ல எந்திரிங்க. என்னாச்சு? எதுக்கு நிலம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை பெரிய தப்பு பண்ணுறடி. என்ன பண்ணீங்க? இல்லடி, பெரிய தப்பு. ஃபஸ்ட்டு அவனை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. செகண்ட், நான் அவனை அப்படி அனுப்பியிருக்கக்கூடாது. தேர்டு, ஒன்று. என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை உனக்கு தெரியாது மட்டும் போய் சொல்லாத. எப்படி உனக்கு கன்வே பண்ணியிருப்பான்? என்ன பேசுகிறீங்க? என்கிட்ட போய் பேச மாட்டேன் நான் நம்புறேன்டி. நான் கூட வந்துட்டு மறைச்சிட்டு இருந்துருக்கல இவ்வளோ நாள். ஆனால் நீ அப்படி பண்ணவே மாட்டேன். பார் என்ன பண்ணுறீங்க? பார், என் ஹார்ட்டில் வச்சு சொல்லு. சொல்லு, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? சொல்லுடி. அவங்ககிட்ட போய் எதுவும் கால் பண்ணலையா? என்ன நீ என்கிட்ட உண்மை பேசுவேன்னு நான் நம்புகிறேன் புட்டி, நம்புகிறேன். சொல்லு சொல்லுடி. தெரியுமா தெரியாதா? சாரி, நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சாரிடி, சாரி. ஜஸ்ட் அது அந்த வயசில் ஏதோ இதுன்னு பண்ண வச்சேன். பட் ஆனால் இது ஓக்கிட்ட தான் நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ப்ராமிஸ் எனக்கு தெரியாது. தப்பு தான். உன்கிட்டயும் பண்ணியிருக்கக்கூடாது. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கூட பண்ணியிருக்கக்கூடாது. இது பாரு இது பாரு, நீ அந்த லெட்டரில் இருந்தவனை மட்டும்தான் லவ் பண்ணியா? அந்த வேர்ட்ஸை மட்டும்தான் லவ் பண்ணியா? என்னால் அந்த வேர்ட்ஸை இருக்க முடியும். நீ அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனா கிடையாது. பட் இருந்தாலும் உன்னை என்னால் பியூராக லவ் பண்ண முடியும். லவ் பண்ணுறடி, நான் ரொம்ப பியூராக லவ் பண்ணுறேன். எனக்கு வேண்டான்னு மட்டும் ஒதுக்கிடாது ப்ளீஸ். என்ன பேசுகிறீங்க? ப்ளீஸ் பார், உனக்கு தெரியும். நீ தெரியாது மட்டும் போய் சொல்லாத. இல்லை எனக்கு எதுவும் தெரியாது. நீ போய் பேசுகிற உன் கண்ணு சொல்லுடி. அவ்வளோ எழுதிருக்க, உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விலக ட்ரை பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் அவர் உங்களோட கையை அப்படியே அவருடைய செஸ்ட் மேலே வச்சுக்கிட்டு கிட்டிகிட்டே இருக்கார். ஆமாங்க, அந்த வேர்ட்ஸை நான் லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் அவங்கள லவ் பண்ணேன். அந்த வேர்ட்ஸ்க்காக மட்டும்தான் அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வேர்ட்ஸ்க்குள்ளே அவ்வளோ வாழ்ந்தேங்க. சாரி புட்டி, எனக்கு உண்மை தெரியாது. சத்தியமான தெரியாது. அந்த பொண்ணு நீ தான் தெரியாது. பட் ஆனால் அந்த வேர்ட்ஸ்க்கு டிசர்வ் ஆனவனா நான் இருப்பேன்டி, கண்டிப்பாக இருப்பேன்டி. நம்பு புட்டி, நம்புடி ப்ளீஸ் டி. டவுனாக ஃபீல் பண்ண வச்சுருந்தான். இருந்தாலும் உன்னை எந்த அளவுக்கு டவுனாக ஃபீல் பண்ண வச்சுருந்தான், அதுக்கு மேலே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அந்த வேர்ட்ஸை மறக்க முடியாதுல்ல. ஏன்னா அந்த வேர்ட்ஸ்குள்ளே தான் ஜங்குக், அந்த வேர்ட்ஸ் தான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு லவ் பண்ணியிருந்துருப்பீங்க. பட் ஆனால் அது எல்லாமே திடீர்னு இல்லை, அந்த வேர்ட்ஸ்க்கு சொந்தக்காரன் இவன் கிடையாது, அந்த லெட்டருக்கு சொந்தக்காரன் இவன் கிடையாது, அந்த லெட்டர் இவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அந்த பேசிக்கே இல்லை அப்படின்றப்போ ஒரு மாதிரி ஒரு வலி இருக்கும்ல. ஸ்டில் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் அந்த ஏமாற்றம் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய பெயின். உங்களால் இதுலேருந்து வெளில வர முடியல, உங்களால் அதுலேருந்து முடியலை.
இப்போது அவர் அப்படியே டக்குன்னு உங்கள் கை அப்படியே இன்னும் ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. இங்கே அப்படியே விலகுறீங்க, இந்த கை வெளில வருது. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன புட்டி, கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னடி, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு பெட்டில் போயிட்டு படுத்துட்டு அழறீங்க, ரொம்ப அழறீங்க. ஏன்னா அந்த வேர்ட்ஸை நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸு, ஜங்குக் அப்படின்னாலே அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்குள்ளே, உங்கள் மனசுக்குள்ளே அப்படின்ற மாதிரி இருந்துருக்கும். அது எல்லாமே அது பொய் தான். ஜங்குக்குன்றது ஜங்குக் மட்டும்தான், அந்த வேர்ட்ஸ் கிடையாது அப்படின்றத பதிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. இப்போ அப்படி தான் நீங்கள் வந்துட்டு பெட்டில் படுத்துட்டு அவ்வளோ அழுன்னு அழுதுட்ருக்கீங்க. ஜங்குக் உங்கள் பின்னாடியே வந்துட்டு பார்க்குறாரு, எதுவும் பேசலை, அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பெட்டில் படுத்துக்கிட்டு அவ்வளோ அழுக அழறீங்க. பட் இருந்தாலும் ஜங்குக் மேலே உங்களுக்கு லவ் இருக்குது, அளவு கடந்த லவ் இருக்குது. அது பொய் கிடையாது. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு எந்திரிக்கிறீங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா அப்படின்னு அழுதுகிட்டே அவர் முன்னாடி நீங்கள் நீல் டவுன் பண்ணிவிட்டு பேசுகிறீங்க. அவர் வந்து கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. என்ன புட்டி, என்ன பேசுகிற, எந்திரி. இல்லைங்க, இல்லை, இது என்னதான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்விங்க. என்னடி பேசுகிற, எந்திரி மோளை, நீலாம் அந்த மாதிரி பண்ணலாமா? இல்லை, உங்ககிட்ட பேசணும். சரி, நீ அழாதடி, வைப் பண்ணு. ஓகே, நான் அழலை. ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் உங்கள் மனசில் இருந்து பேசணும், உண்மையை மட்டும் பேசணும். என்னடி கேட்க போகிற, என்னை கேட்டு கொன்றாத, புரியுதா? இல்லைங்க, அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னடி கேட்க போகிற, என்னை கொன்னுடாத, பாரு. இல்லைங்க, அது அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமான்னு தெரில. சரி, கேளு, வெயிட்டிங்கில் என்ன சாவடிக்காது. நீங்கள் ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்ன பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு புட்டி, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, ஃபார் த ஃபஸ்ட் டைமுங்க. உங்கள் மனசில் நான் எப்படி தோணுனேன், நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தோணுச்சு? சொல்லுங்க. எனக்கு மண்டைக்குள்ளே அரிக்குது. ஏன்னா என்ன அப்போல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. கருப்பு, அப்படி ஒரு கருப்பு, கண்ணாடி போட்ட பொண்ணு, என்ன எனக்கு பிடிக்காதுங்க. கண்ணாடியில் பார்த்து ஏன் இப்படி நான் அக்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அந்த வேர்ட்ஸ் எனக்கு அவ்வளோ வார்மாக இருந்துச்சு. என்னை ஒருத்தர் லவ் பண்ணுறாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு அவ்வளோ வார்மாக இருந்துச்சு. ஆனால் அந்த வார்ம்னஸ் உண்மை இல்லைன்னு இப்போ நினைக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் என்னவா நினச்சிருப்பீங்கன்னு கேட்கணுன்னு தோணுதுங்க. எனக்கு எதுவுமே தோணலடி. என்ன சொல்கிறீங்க? உண்மையை தாண்டி எனக்கு எதுவும் தோணலை. அப்போல்லாம் நான் பிளாங்காக இருந்தேன்டி. நான் யாரையும் லவ் பண்ணல. ஏன் அந்த மெர்லின் கூட இல்லடி, ஜஸ்ட் நான் பிளாங்காக இருந்தேன். பட் ஆனால் அந்த தாட்டில் ஒன்று பார்த்துருந்தேன்னா மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். போய் பேசாதீங்க. என்ன நீங்கள் அருவருப்பாக பார்த்தீங்க தானே? ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க தானே? இல்லடி, உண்மையாலுமே இல்லை, சத்தியமாக இல்லை. ஆனால் உன்னை பார்க்க கொஞ்சம் எனக்கு பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நான் இவனை துரத்தும் போது யாரும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக அவன் இடத்துலேருந்து நான் வந்திருப்பேன். எதுக்கு நீங்கள் வரல? எதுக்குங்க நீங்கள் வரல? ஆரம்ப இடத்துல எதுக்கு நீங்கள் வரல? ஏன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட சட்டையை பிடிச்சிக்கிட்டு அழறீங்க. ஏன்னா ஆரம்பம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார். உங்கள் ஷோல்டர்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பார். அது எல்லாம் ஜங்குக்கு நினச்சிட்டு நீங்கள் இருந்துருப்பீங்க. பாரு புட்டி, பாரு,
இப்போ ப்ரெசண்ட் என்னவோ அதை மட்டும் பாரு. ப்ரெசண்ட்டில் நான் இருக்கேன். ப்ரெசண்ட்டில் என்னோடய லவ் உங்ககிட்ட இருக்கு. உன்னோட லவ் எனக்கு வேணும். எப்படிங்க இவ்வளோ ஈஸியாக பேசுகிறீங்க? எப்படி பேசுகிறீங்க? ஸ்டார்டிங்கில் அந்த டாட், அந்த புள்ளி இல்லைன்னு வச்சுக்கோங்க. என் மனசில் ஜங்குக்குன்ற ஒருத்தன் கிடையவே கிடையாது. நான் ஜங்கு கூடிய டச் தான் அது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஜங்கு கூட வேர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேங்க. இது எல்லாமே இல்லைன்றப்போ வர வழி உங்களுக்கு புரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் அவ்வளோ அழுக்க அழறீங்க. ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. என்னடா பண்ணி தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஜங்கு கூட தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியுது, ஜங்குக்கும் புரியுது. பட் ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் த வியூ அப்படின்றது இந்த ஜங்குக்கும் புரியவே அவர் இப்போ உங்களை ரொம்ப கன்சோல் பண்ணுறாரு. ரொம்ப அழுது ஒரு மாதிரி ஜங்குக்கு மடியில் எப்படியே படுத்துக்கிறீங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவர்கிட்ட லாப் கேட்குறீங்க. என்னடி பண்ணுற? கேட்கணுமா? என்னால் முடியல, படுத்துக்கோ. இவன் எனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு இருந்தாலுமே கூட என் மனசுக்குள்ளே அவன் சொந்தக்காரனாக இருந்தவன் இப்போது வேற ஒருத்தவனா தெரியறான்னு தெரியலங்க. என்னடி பேசுகிற? தெரியலங்க, உண்மையாக தெரியல. நீங்கள் என்ன எத்தனை தடவை டவுனாக ஃபீல் பண்ண வச்சுருந்தாலும், புள்ளி பண்ணியிருந்தாலுமே கூட என் மனசளவில் இவன் என் ஜங்குக்கு, இவன் என்னோடையவன் அப்படின்னு ஒரு வெளி போட்டு வச்சுருந்தேங்க. அது ஜங்குக்கு இல்லை, அந்த இடத்துல ஆரம்னு ஒருத்தவன் அப்படின்றப்போ எனக்கு வலிக்கும் இல்லைங்க. நான் அழுத்தமாக ஜங்குக்குன்னு சொல்கிறேங்க. ஆனால் ஸ்லிப்பரில் ஒரு ஷார்ட் கொடுத்த மாதிரி இப்போது அது ஆரம்னு மாற்றிருக்கீங்க பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு தெரிலடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அவர் லேப்பில் தான் படுத்துட்ருக்கீங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரில. அவரோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. என்னடி? எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரிலங்க. அழுகியாக வருது. என்னால் கண்ட்ரோல் கூட பண்ண முடியலங்க. எல்லாமே பொய்ன்றப்போ. சரி சரி சரி, நீ அழாத. உனக்கு என்னப்போ என்ன தோணுது? என்னை விட்டு விலகணும்னு தோணுதா, இல்லை என் கூட வாழணும்னு தோணுதா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ் டி. நான் இனிமே என்னங்க பேசுகிறீங்க? எப்படி உங்களை விட்டு என்ன போக சொல்கிறீங்க? நான் அப்படி சொல்லடி. இல்லை, எப்படிங்க நான் அப்படி யோசிப்பேன்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை விட்டு விலக முடியுமா என்னால்? சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் மடியில் தான் படுத்துக்கிறீங்க. அப்படியே சேர்த்தப்பில் அவரோட ஷர்ட் அப்படியே பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே கீழே குனிறாரு. என்னடி? வேண்டாங்க. ஏன்? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல நான் உங்களை விட்டு வேலைக்கு போயிடுவேன்னு. அதனால் மட்டும் தானே இப்போ கொடுக்க வரீங்க. வந்தவுடனே என்னை எழுத வச்சு ஏதாவது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலைல்ல? நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணலைல்ல உங்களுக்கு? இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ என்னவோ வேண்டாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் திரும்பிட்டு படுத்துக்கிறீங்க அவரோட லேப்பில். உங்கள் ஃபேஸ் அவருடைய ஃபோட்டோ பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அவருடைய கண்ணில் அப்படியே டியர்ஸ் அப்படியே வழியுது. நீங்கள் அப்படியே கண்ணில் அழுதுகிட்டே நீங்கள் அவரோட லேப்பில் அப்படியே படுத்து தூங்குறீங்க. இங்கே அவர் அப்படியே உங்கள் தலையை கூதிக்கிட்டு அவருமே அப்படியே பெட்டில் சாஞ்ச மாதிரி அவர் படுத்து தூங்கிட்டுருக்காரு. காலையில் ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். தான் ஃபஸ்ட் எழுந்திரிக்கிறீங்க. அவர் பக்கம் திரும்பின மாதிரி அவரோட ஸ்டொமக் அப்படியே வயிற்ற கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே படுத்துக்கிறீங்க. அவருக்கு ஃபீல் ஆகுது இப்போது. ஏய் எந்திரியா, எந்திரி, பெட்டில் படுத்துக்கோ. ஏங்க எந்திரி, இவ்வளோ நேரம் ஃப்ளோரில் கிளைமேட் வேறு சரியில்லை, எந்திரி. இல்லைங்க பரவாயில்ல, எந்திரி மேலே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நீங்கள் எந்திரிக்கலன்னொடனே உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. ஏங்க வேண்டாம், படு, டயர்டாக இருப்ப, படுத்துக்கோ.
அப்படின்னு சொல்லி இப்போ பெட்டில் உங்களை படுக்க வச்சுருப்பாரு. படுக்க வச்சுட்டு உங்களை ரொம்ப டைட் அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. ஏங்க என்னடி? என்ன வேலைக்கு போறியா? இல்லை நான் போகணுமா? வேலைக்கு போகணுமா? நான் போகணுமா? சொல்லுங்க, நான் உங்களை விட்டு போகணுமா? இல்லடி, நான் எப்படி அந்த மாதிரி நினைப்பேன்? இந்த பாரு, எனக்கு அவ்வளோ வலியுது, என்னால் மூச்சு கூட விட முடியலடி. நீ இப்போ கூட நீ என்கிட்ட தான் இருக்கியா இல்லை வேலைக்கு போயிட்டியான்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். ஏன் உங்களுக்கு தெரியலையா? ஃபீல் ஆகலையா? என் டச் உங்களுக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவர் உங்களை இன்னும் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இதோ மனசில் இருந்த பாரெல்லாம் இறங்கின மாதிரி ரொம்ப டைட்டாக 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவர் இப்போ உங்ககிட்ட அப்படியே ஃபோர்ஹெட்டில் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே டீப்பாக அந்த முத்தம் கொடுக்குறாரு. ஃபோர்ஹெட்டில் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணுறீங்க. அவர் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, எந்தளவுக்கு நம்மளை லவ் பண்ணியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரியுது. சேம் டைம்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜங்குக்கு நான் நினச்சதெல்லாம் எரேஸ் பண்ணணும், ஆனால் எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அந்த ஆரமுடைய டச்சை வந்து ஜங்குக்கு நான் நினச்சிருப்பீங்கள்ல, அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணணும், எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற கேள்வி வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. எங்க என்னடி? என் புட்டிக்கு என்னன்னு சொல்லு. கண்ணிலேருந்து எதுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு? நான் உங்ககிட்ட கேட்பேன், எனக்காக அதை பண்ணுவீங்களா? இதை பாரு, ஏதாவது வேறு மாதிரி கேட்டேன்னு நினச்சிக்கேன். உன்னை இன்றைக்கி நான் கேட்குற மாதிரியே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறீங்க. ஏடி இதை பண்ணுமா? ஆமாம், நீங்கள் இது பண்ணால் தான் ஃபர்தராக உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒத்துக்குவேன், எல்லாத்துக்கும் ஒத்துக்குவேன். சரி ஓகேடி, என் பொண்டாட்டிக்காக இதை மட்டும் பண்ண மாட்டேனா? பண்ணுறேன் என் புட்டிக்கு. ஏங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணுங்க. உண்மையாவா? ஆமாம், அப்புறம் நான் எப்படி மறக்குவேன் சொல்லுங்கள். சரி ஓகேடி, பண்ணுறேன். சேர்த்து வச்சு அவனுக்கு காமிச்சிடலாம் என்னென்னு. சரி, அப்புறம் எனக்கு என்ன தரப்போகிறேன்? நீங்கள் முதல்ல பண்ணுங்க, நான் தரேன். இல்லையே, என் புட்டி எனக்கு இப்போ ஏதாவது ஸ்பெஷலாக கொடுப்பாளே. எங்கே உங்கள் புட்டி உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணுன்னா நான் சொன்னதை செய்யுங்க, அப்புறமா நான் கொடுக்குறேன். இல்லை என் புட்டி என்ன அப்படி சும்மா படுக்க வைக்க மாட்டா, கொடு. ஏங்க குட்டி ஏங்க சும்மா சும்மா என்னென்ன பண்ணுறேங்க? சரி 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 ஏங்க ஏங்க என்ன பண்ணுறீங்க? என் புட்டி சிரிச்சிட்டாளா? சிரிச்சிட்டாளா? இல்லை, இது சும்மா டெம்ப்ரரி. ஆனால் அந்த வேர்ட்ஸ்லாம் ஜங்குக்கு, அந்த டச்செல்லாம் ஜங்குக்குன்னு இருந்ததெல்லாம் என்னால் மறக்க முடியாது. சரி அதான் சொல்லிட்டேன்ல, அவனுக்கு சரியான ரிவெஞ்ச் கொடுத்துடலாண்ணே. உண்மையாவா? எப்போ? நாளைக்கு. நாளைக்கு காலையில் ஓகேவா? உண்மையாவா? உண்மையோடைய புட்டு குட்டி. ஏங்க 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 ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படிங்க கட் ஆகட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். அப்புறம்டா கைஸ், நாளைக்கு கொல்கட்டா போகிறோம். போயிட்டு ரிட்டன் எப்போ என்னன்னு தெரியல, ஏன்னா இன்னும் ஷெடியூல் பண்ணவே இல்லையா, டேட் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிடில் வீடியோஸ் வரலைன்னா இதுதான் ரீசன், புரிஞ்சுக்கோங்க. நான் பெண்டிங்கில் இருக்கிற வீடியோ வாய்ஸ் ஓவர் நான் பெண்டிங் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். மேபி இதோடது இன்னும் 2ஓட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாஸ்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா நான் கண்டிப்பாக நான் நல்லபடியாக முடிச்சு வச்சிடுறேன். அப்புறம் ஒரு 1 ஷாட் வந்து மிடில் வர மாதிரி இருக்குது, ஏன்னா முக்கால்வாசி நான் முடிச்சு வச்சுட்டேன். யாரோடதுன்னா ஷுகாவோடைய 1 ஷாட் வரும். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் எஃப்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம்.
தயாங்க்கு அடுத்தது சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீசன் 2 புள்ளி அதோடது வரும். பெண்டிங்ஸ் நிறைய வச்சுருக்கேன்டா, முடிச்சிடுறேன்னு. ஓகேடா கைஸ், பாய். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன்.